ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் உண்மையானவர்கள் என்பது நம்முடைய வாழ்வு முறையிலும் நமது வார்த்தையிலுமே அடங்கியிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை திதின் எனப்படும் தோமாவுடைய விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய 12 சீடர்களிலே சந்தேக தோமா என்று அழைக்கப்படுகிறவர் இவர். ஆனாலும் அந்த சந்தேகத்தில் ஒரு உண்மை இருந்தது, அதிலே ஒரு தெளிவு இருந்தது, அதிலே ஒரு ஆர்வமின்மை இருந்தது. அதனால்தான் அவர் தேடி 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 கேட்ட கேள்விகள் சந்தேகமாக மாறியதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இந்த தோமா இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு சீட்டு குலுக்கி போட்ட பொழுது இவர் இந்தியாவிற்கு போக வேண்டும் என்று சீட்டு வந்ததாக இவருடைய வாழ்க்கை குறிப்புகள் நமக்கு சொல்லப்படுகிறது. அவர் இந்தியா வந்த பொழுது குண்டபோரஸ் என்கின்ற ஒரு மன்னன் கேரள பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தானாம். அப்பொழுது அவன் ஒரு அழகிய மாளிகையை கட்ட வேண்டும் என்று நெடுநாளாக ஆசை இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவன் அவருடைய தளபதியை கூப்பிட்டு, காப்பன்ஸ் என்கின்ற ஒரு தளபதியை கூப்பிட்டு, இந்த மாளிகையை அழகாக கட்ட வேண்டும், இதை யாரிடம் கொடுத்தால் கட்டுவார்கள் என்பது என்று நீ கேட்டு தெளிந்து அதை செய் என்று சொல்லிவிட்டு அவர் வெளிநாட்டு பயணம் சென்றதாகவும், இவருடைய இந்த காப்பன்ஸருடைய கனவிலே தோமா என்கின்ற ஒருவர் அவர் கனவுக்கு தோன்றினார். இவர் நல்ல கட்டட கலைஞர் என்று அவருக்கு கனவிலே தெரியப்பட்டது. அதனால் தோமாவிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. அதனால் அந்த காப்பன்ஸ் குண்டாபுரஸிடம் தோமாவை அழைத்து வருகிறார். இவர் சிறந்த கட்டட கலைஞர், அழகாக கட்டடங்களை கட்டுவதிலே கை தேர்ந்தவர் என்று சொன்ன பொழுது அரசன் அவரிடம் நிறைய காசுகளை கொடுத்து, நான் திரும்பி வருவதற்குள் ஒரு அழகிய மாளிகை எனக்காக கட்டிவை என்று சொல்லிவிட்டு அவர் ரெண்டும் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் தோமா அந்த காசை கட்டடம் கட்ட அவர் பயன்படுத்தவில்லை. தேவையில் இருந்தோர், ஏழை எளியோருக்கு அந்த காசை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த அரசன் திரும்பி வந்து கட்டடம் எங்கே என்று கேட்ட பொழுது, உமக்கான கட்டடம் விண்ணுலகத்திலே கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது தோமா மீது இவர் சினம் கொண்டு அவரை சிறையில் அடைத்தாராம். அதனால் தோமா சிறையிலே வாடிய பொழுது அந்த குண்டபுரஸுக்கு ஒரு கனவு வந்திருக்கிறது. அந்த கனவுலே இறைவனுடைய வானதூதர்கள், உனக்காக விண்ணகத்தில் ஒரு அழகிய மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அந்த ஆலயம் கட்ட உனக்கு உதவி செய்தவர் தோமா, அவரை பிடித்து நீ சிறையில் அடைத்திருக்கிறார், அவர் சாதாரண மனிதர் அல்ல என்று சொன்னது. அவர் காலையில எழுந்து அவரை விடுதலை செய்து தோமாவிடம் திருமுழுக்கு பெற்றதாக வாழ்க்கை குறிப்புகள் சொல்லப்படுகிறது. கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, நாம் கடவுளுக்காக வாழ்கின்ற பொழுது கடவுள் நம் சார்பாக இருப்பார். அது ஒரு பொதுவான கருத்து. அது தோமாவுடைய வாழ்விலே நிறைய இடத்தில் நடந்திருக்கிறது. ஏனென்றால் தோமா ஒரே ஒரு கேள்வி கேட்டார், நான் அவருடைய காயங்களில் என்னுடைய விரலை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னது இன்றைய காலகட்டத்தில் அது மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்கிறது. சந்தேக தோமா என்று. இன்று சந்தேகம் என்பது ஒரு உண்மையை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழி. சாக்ரட்டிஸ் கூட சொல்லுவார், ஒரு பொருளை அதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். அப்படி எழுப்பினால்தான் அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசு மீது இவர் அதிகமான அன்பு கொண்டிருந்தார். ஏனென்றால் லாசர் இறந்து போன பொழுது அவரை காண இயேசு செல்ல முயற்சி செய்த பொழுது அனைத்து சீடர்களும், ஆண்டவரே, இப்பொழுதுதான் யூதர்கள் நம் மீது கல்லெறிய பார்த்தார்கள், மீண்டும் அங்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது தோமா தான் சொல்வார், வாருங்கள் போவோம், அவரோடு சாவோம் என்று இயேசுவுக்காக எதையும் செய்ய துணிந்தவர். அதே போல இயேசு கிறிஸ்து, நான் தந்தையிடம் செல்கிறேன், அங்கே சென்று உங்களுக்கான இடத்தை ஏற்பாடு செய்ய போகிறேன், பிறகு வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொன்ன பொழுது யாருமே கேள்வி கேட்க துணியாத பொழுது தோமா தான் கேட்பார், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியவில்லை, பிறகு எப்படி நீ போகும் இடத்திற்கான வழி எங்களுக்கு தெரியும் என்று கேட்பார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இப்படித்தான் தனக்கு தெரிந்தவற்றை எல்லாருக்கும் அறிவிப்பதிலே நாம் எவ்வாறு ஆர்வமாக இருக்கிறோமோ அதுபோல தெரியாதவற்றை அறிந்து கொள்வதிலேயும் ஆர்வமாக இருப்போம். அதைத்தான் தோமா செய்தார். அந்த தோமா தான் முழுவதுமாக அறிந்து கொண்ட இயேசுவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால்தான் அந்த காயங்களில் எனது விரலை இட்டால் என்றே நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னார். ஆனாலும் தோமாவனுடைய நம்பிக்கையை பார்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய விழாவை காட்டினார். இதோ என் காயம், இங்கே உன் விரலை இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சொன்னார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, நம்மிலே இன்னும் பல தோமாக்கள் இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கின்றோம். ஆனாலும் அதை வெளியே சொல்ல முடியாமல், அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு செய்து கொண்டிருக்கின்ற அற்புதங்களை
ஏற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம், அறிக்கிட முடியாமல் அப்படி இருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவிடம் நாமும் அழைக்கப்படுகிறோம். எவ்வாறு அந்த தோமா வாருங்கள், அவரோடு போவோம், அவரோடு இருப்போம் என்று சொன்னாரோ அதுபோல அவர் சின்ன மலையிலே ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது எதிரிகளால் ஈட்டி பாய்ச்சப்பட்டு இறந்து போனார். அவர் வாருங்கள், அவரோடு போவோம், அவரோடு இருப்போம் என்ற சொல்லுக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். இந்த தோமா திருத்தூதர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், இறைவனுடைய அன்பை நாம் சுவைக்க வேண்டுமானால் அவரோடு செல்ல வேண்டும், அவரோடு நடக்க வேண்டும், அவருடைய நியமங்களை கடைபிடிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும், அவரிலே நாம் வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுதுதான் இந்த விழா கொண்டாடுவதற்கான முழு அர்த்தம் இருக்கிறது. தோமா அவருடைய விழாவை 9 நாள் கொண்டாடுவதாலும் 9 நவநாட்களிலே தியானிப்பதனாலும் நமக்கு மாற்றம் வந்துவிடப் போவது கிடையாது. அந்த 9 நாளிலே எந்தெந்த மாற்றங்கள் என்னில் வருகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதுதான் மாற்றம் என்பதுதான் கடவுள் நம்மை கொண்டு செல்வது. எங்க வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போறான் என்ற போல நாமும் பெயரளவிலே கிறிஸ்துவர்களாக இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்று துணிந்து அறிவிக்கின்ற வல்லமை ஆண்டவரிடம் கேட்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனை சென்றென்று வாழ்த்து தருவாராக. ஆமேன். பிரியமானவர்களே, தோமா என்கின்ற ஆண்டவருடைய நாமத்தை, திருத்தூதருடைய நாமத்தை தாங்கி இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பெயர் நாம வாழ்த்துக்கள்.